வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களை இயக்கி வரும் மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய அரசு பல்வேறு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து அதிரடியாக அதற்கு கெடுவும் விதித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ், வணக்கம். மத்திய அரசு தற்பொழுது மெட்டா நிறுவனத்திற்கு விதித்திருக்கக்கூடிய இந்த கெடு, இதன் பின்னணி என்னென்ன விஷயங்கள் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க, கட்டுப்பாடுகளை பதிவு பண்ணியிருக்காங்க, விரிவாக சொல்லுங்க. அதாவது மெட்டா நிறுவனம் தன்னுடைய அல்காரிதத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என மத்திய அரசு கடும் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. நீங்கள் இப்போ சொன்னது போல இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே மெட்டா நிறுவனத்தினுடைய தயாரிப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல இந்த சமூக வலைத்தளங்கள்ல போலியான செய்திகள், ஆபாசமான செய்திகள், வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய செய்திகள் மற்றும் காணொளிகள், டீப் ஃபேக், இது மாதிரியான உள்ளடக்கங்கள், கண்டென்ட் அதிக அளவுல பரப்பப்படுகிறது. இதற்கு காரணம் மெட்டா நிறுவனம் வடிவமைத்திருக்கக்கூடிய இந்த அல்காரிதம் மிக முக்கியமான ஒரு காரணம் என பொது தளத்திலும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மத்திய அரசும் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், எதேச்சையாக ஒரு இன்ஸ்டாகிராமிலோ ஃபேஸ்புக்லோ ஒரு ஆபாசமான ஒரு உள்ள கண்டென்ட்டை நம்ம பார்க்க நேரிடும் போது தொடர்ச்சியாக அது சார்ந்த காணொளிகளையும் செய்திகளும் திரும்ப திரும்ப நம் பார்வையில் படும்படி அது காட்டிக்கொண்டே இருக்கும். அது தவிர ஒரு வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய காணொளிகளையும் செய்திகளையும் அது திரும்ப திரும்ப காட்டிக்கொண்டே இருக்கும். எனவே மெட்டா நிறுவனம் இந்த எதிர்மறையான செய்திகளை பொதுமக்கள் அதிகம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்ற வகையில் தான் தன்னுடைய அல்காரிதத்தை வடிவமைப்பு செய்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வெறுப்புணர்வு, அதே போல டீப் ஃபேக், போலியான செய்தி, தவறான செய்தி போன்றவற்றை தடுக்கின்ற வகையில் மெட்டா நிறுவனம் தன்னுடைய அல்காரிதத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசு மெட்டாவுக்கு ஒரு எச்சரிக்கையும் உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இது சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்து இருக்கிறீர்கள் என்பது தொடர்பான இணக்க அறிக்கையும் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மெட்டா நிறுவனம் சிலர்கிட்ட காசு வாங்கி கொண்டு பெய்டு ப்ரமோஷனை கூட செய்திருக்கிறார்கள். அதை மெட்டா நிறுவனமே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அப்படி செய்யப்பட்ட பெய்டு ப்ரமோஷன்ல சில கட்சிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளும் உண்டு, குழந்தைகளுக்கு எதிரான ஆபாச கண்டென்ட்களும் உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியெல்லாம் ஒருவரிடம் காசு வாங்கி கொண்டு பெய்டு ப்ரமோஷனை மெட்டா நிறுவனம் செய்தால் அது இன்டர்மீடியேட்டரி என்ற வரையறைக்குள் எப்படி வரும் என்கிற கேள்வியை மத்திய அரசு அதிகாரிகள் எழுப்பி இருக்கிறார்கள். நீங்கள் இந்தியாவிலிருந்து செயல்பட வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய சட்ட திட்டத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் இங்கே செயல்பட முடியாது. இந்தியாவில் இருந்து கொண்டு அமெரிக்கா சட்டத்தின்படி நடத்த வேண்டும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் இங்கே வேலைக்காகாது என கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தங்களுடைய அல்காரிதத்தை அவர்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நீங்கள் மாற்றி அமைக்கவில்லை என்றால் தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு சட்டத்தின்படி இடையீட்டாளர், அதாவது இன்டர்மீடியேட்டரி என்கிற அந்த வரையறைக்குள் இந்த மெட்டா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு இம்யூனிட்டி என்பது விலக்கிக் கொள்ளப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை மெட்டா நிறுவனத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட், ரொம்பவே ஸ்ட்ராங்கா மெட்டா மேல மத்திய அரசு வந்திருக்காங்கன்ற புரியுது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.